மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தள்ளுபடி கணக்குல இருந்து கொஞ்சம் கணக்குல பார்ப்போம். சரிங்களா? டிஸ்கவுண்ட் சமம்பாங்க. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம், பெர்சன்டேஜ் பார்த்தோம். கூடுதலா தள்ளுபடி கணக்குகள் முக்கியமான கணக்கு தான். சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்கன்னா எஸ்எஸ்சி மற்றும் என்டிபிசி போன்ற தேர்வுகளில் இந்த கணக்கு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இதை ஒரு தடவை கண்டிப்பா திருப்பி பார்த்துட்டு போங்க. சரிங்களா? இப்போ நம்ம முதல் கணக்கை பார்ப்போம். ஒரு பொருளோட குறித்த விலை ரூபாய் 10,490 அப்படின்னா அதை நான் 9,441க்கு விற்றால் தள்ளுபடி சதவிகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? இப்போ எனக்கு கணக்கை பொறுத்தவரை என்ன இருக்குன்னா, தள்ளுபடியை பொறுத்தவரை மார்க்கெட் பிரைஸ் ஒன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு பொருளோட விலை கவனிங்க, நான் ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். அதான் அதோட பிக்சட் பிரைஸ்ம்பாங்க, மார்க்கெட் பிரைஸ். நான் டிஸ்கவுண்ட் ஒரு 10% கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா நான் என்ன, அந்த பொருளுக்கு எனக்கு 900 ரூபா தான் பே பண்ணியிருப்பேன். ஓகேவா? அப்போ எனக்கு இது செல்லிங் பிரைஸ் ஆயிரும், இது மார்க்கெட் பிரைஸ் ஆயிரும். மார்க்கெட் பிரைஸ்னா நம்ம ஒரு ஷர்ட் எடுக்க போறோம், 1000 ரூபாய் இருக்கும். 10% டிஸ்கவுண்ட்னா நம்ம இவ்வளவு தானே 900 தான் கொடுத்துருப்போம். அப்போ இந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்பான். ஓகே தானே? அப்ப நான் என்ன செய்வேன்னா, அந்த 1000லிருந்து 900 கழிப்பேன், டிவைடு அந்த 1000 ரூபாயில எத்தனை சதவீதம் பார்ப்பேன். ஓகேவா? அதே தான் அந்த ஃபார்முலா. நல்லா கவனிங்க. மார்க்கெட் பிரைஸ்னா குறித்த விலை, செல்லிங் பிரைஸ்னா விற்ற விலை. ஓகேவா? எனக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு கேட்டாக்க, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடு மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100%. ஓகேவா? நம்ம சம்ம செய்வோமா? முதல் கணக்கு பாருங்க. 10,490 இருந்து மைனஸ் 9,441 கழிக்கிறேன், டிவைடு எதை எழுதுனா, மார்க்கெட் பிரைஸ்ல எத்தனை சதவிகிதம். அப்ப 10,490ல எத்தனை சதவிகிதம். ஓகே தானே? இப்ப நீங்க 10,490 இருந்து 940 கழிச்சீங்கன்னா என்ன வரும்னா 1049 வரும், டிவைடு 10,490 இன்ட்டு 100%. ஓகேவா? நான் இதை ஒரு தடவை அடிச்சேன்னா இதையும் ஒரு தடவை அடிப்பேன், கீழே ஒரு 0 இருக்கும், ஒரு 10 10 பைத்து 100. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா, டிஸ்கவுண்ட் இதுக்கு வழங்கப்பட்ட சதவிகிதம் 10% தள்ளுபடி வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? கணக்கு எழுதிக்கோங்க. கவனிங்க, அடுத்த கணக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தொடர் தள்ளுபடிகள் முறையே 10%, 20% என அளிக்கப்பட்டால் நம்ம வச்சுக்குவோம், அதற்கான ஒற்றை தள்ளுபடி என்ன கேட்டிருப்பான். நல்லா கவனிங்களேன். நான் ஒரு கடைக்கு போறேன், ஒரு பொருள் வாங்க போறேன். சரிங்களா? நான் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஒரு 1000 ரூபாய் பொருள் வாங்க போயிருக்கேன், டிஸ்கவுண்ட் தாங்கன்னு சொல்றேன். அவர் முதல்ல எனக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்கறேன், இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அப்ப மறுபடியும் எனக்கு எவ்வளவு கொடுக்குறாரு, 20% கொடுத்துருக்காரு. இது மொத்தமா சேர்த்தா எனக்கு 30% கொடுத்துக்கலாம். ஆனா அவர் பிரிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கான ஒற்றை தள்ளுபடி என்னவா இருந்திருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பான். சரிங்களா? இப்ப கணக்கு பார்ப்போம். நான் எப்பயுமே பொருளோட விலையை 100ன்னு வச்சுக்குவேன். சரிங்களா? டிஸ்கவுண்டை பொறுத்தவரையில என்ன செய்வேன்னா, 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க, 100ல இருந்து எவ்வளவு மைனஸ் பண்ணணும், கொடுத்துருக்க முதல்ல 10%, அதுக்கப்புறம் அதே மாதிரி 100ல இருந்து அடுத்து கொடுக்குறது 20%. நான் என்ன செய்வேன், மைனஸ் பண்ணுவேன். 100ல 10 போச்சுன்னா 90%. ஓகேவா? இன்ட்டு அதே மாதிரி 100ல 20 போச்சுன்னா 80%. இப்போ இந்த 2 0க்கு 2 0 அடிச்சு விட்டுறலாம், இந்த 2 0க்கு இந்த 2 0. ஓகேவா? இப்போ 9 72 எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் இது கிடையாது. நல்லா கவனிங்க. நான் 100 ரூபா கொண்டு போனேன், ஆனா அந்த பொருளோட விலை எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு, 72 ஆயிடுச்சு. அப்போ நான் 100 ரூபாய் கொண்டு போனேன், அதோட விலை 72 ஆயிடுச்சு. அப்ப நான் எவ்வளவு கம்மியா கிடைச்சிருக்கு, எனக்கு 28 ரூபாய் கம்மியா கிடைச்சிருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, 28% தான் அதோட ஆன்சர். ஓகேவா? எனக்கு மறுபடியும் சொல்றேன், கடைசியில எனக்கு 100ல இருந்து 72 கழிக்கணும், அதை மறந்துடாதீங்க. கழிச்சீங்கன்னா எனக்கு ஒற்றை தள்ளுபடி எவ்வளவு, 28%. நான் இப்பதான் சொன்னேன், 10 20 கொடுத்தா 30 கொடுத்துருக்கலாம். ஆனா பிரிச்சு கொடுத்ததுனால அது ஒற்றை தள்ளுபடி கணக்கு பண்ணும் போது 28% வந்திருக்கும். ஓகேவா? வெளிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். கவனிங்க. நவீன் 20 பேனாக்கள் வாங்கினால் 5 பேனா அவனுக்கு இலவசமாக கிடைக்கிறது எனில் அதுல கிடைக்கக்கூடிய தள்ளுபடி சதவீதம் சொல்லி கேட்டிருப்போம். நம்ம கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே ஒரு கடைக்கு போயிருப்போம், 2 டிஷர்ட் வாங்கினா 1 டிஷர்ட் ஃப்ரீ, இல்லைன்னா 5 பொருள் வாங்கினா 2 பொருள் ஃப்ரீ. இந்த மாதிரி நம்ம கணக்குல பார்த்துருப்போம். சரிங்களா? அப்ப அதுல உண்மையிலேயே நமக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்குன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஃப்ரீ கிடைச்சிட்டு வாங்கி வந்துருப்போம். ஓகே தானே? ஆனா டிஸ்கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியும். எனக்கு அதை கணக்கு பார்ப்போம். கவனிங்க, எனக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னாக்க நான் ஃப்ரீயா கிடைச்ச பொருளை மேல எழுதுவேன். எத்தனை பொருள் கிடைச்சிருக்கோ அதை மேல எழுதுவேன். ஃப்ரீயா கிடைச்ச பொருள் மட்டும் டோட்டல் கீழே எழுதும். எது சார் டோட்டல்னு கேட்டா, ஃப்ரீயா கிடைச்ச பொருளும் நான் வாங்கின பொருள் ரெண்டையுமே கூட்டணும், அதுதான் டோட்டல். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துருமா? இப்ப நான் கணக்குல சொல்லுங்க. எனக்கு ஃப்ரீயா கிடைச்ச பொருள் எத்தனை, 20 பேனா வாங்கினதுல 5 பேனா தான் எனக்கு இலவசமா கிடைச்சிருக்கு. அப்ப இலவசமா கிடைச்சது இந்த 5 பேனா தான். அதை தான் நான் என்ன செய்வேன், மேல எழுதிக்குவேன், டிவைடு. ஓகே தானே? இப்ப 20 பேனா தான் வாங்கியிருக்கேன், 5 ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அப்ப முதல்ல நான் வாங்கின 20 பேனா பிளஸ் ஃப்ரீயா கிடைத்த 5 பேனா ரெண்டையுமே கூட்டிடுவேன். ஓகே தானே? அப்போ 5 டிவைடு 25 இன்ட்டு 100%. ஓகேவா?
ஓரஞ்சு 5, ஐயஞ்சா 25, திருப்பி ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. அப்போ எனக்கு எவ்வளோ சதவீதம் டிஸ்கவுண்ட்னா எனக்கு அதில் 20% டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிருக்கும். மறந்துடாதீங்க, எனக்கு அதில் 20% டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிருக்கும். ஓகேவா? எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலுமே இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் பார்த்துக்கலாம். ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள் இலவசமாக கிடைக்குது, இல்லைன்னா 5 பொருள் வாங்கினா 3 பொருள் இலவசமாக கிடைக்குதுன்னா இந்த கால்குலேஷனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எழுதிக்கோங்க. பார்ப்போம் அடுத்த கணக்கு கவனிங்க. நான் என்ன கொடுத்துருக்கேன்னாக்க, ஒரு பொருளை 45% தள்ளுபடிக்கு பிறகு அவர் அதற்கு 330 ரூபாய் செலுத்துகிறார் அப்படின்னா பொருளோட குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்கான். நல்லா கவனிங்களேன். எனக்கு இதில் காஸ்ட் ப்ரைஸ் பற்றி அவங்க பேசவே இல்லை. ஓகே தானே? நான் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த பொருளை குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்கான். எனக்கு ஒரு பொருளை நான் எவ்வளோ இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோமா. இப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ தெரியாது, அதை எப்பயுமே நான் என்ன நினச்சிக்குவேன்னா 100ன்னு நினச்சிக்குவேன். ஏன்னா இங்கே காஸ்ட் ப்ரைஸை பற்றி அவன் பேசவே இல்லை. நான் 100ன்னு வச்சுக்குவேன். அதை டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறான்? 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 45 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னாக்க நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போறேன். ஒரு பொருள் 100 ரூபாய் கையில் வச்சிருக்கேன், அது ஒரு பொருளை 100 ரூபாய் நான் நினைச்சிருக்கேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு? 45 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணா போதும்? 100ல் 45 போக நான் 55 ரூபா பே பண்ணா போதுமா? 55 ரூபா பே பண்ணா போதும். ஓகே தானே? இப்போ பெர்சன்டேஜ் படி நான் 55 ரூபா பே பண்ணுவேன், 55% பே பண்ணுவேன். ஆனால் அமௌண்டா என்ன கொடுத்துட்டான்? 330 ரூபாய் செலுத்துக்கிறான்னு சொல்லிட்டான். அப்படி கணக்கு எடுத்துடலாம். பெர்சன்டேஜ் படி எனக்கு அது 55. ஓகேவா? அமௌண்ட் படி பார்த்தா எனக்கு அது 330. ஓகே தானே? கணக்கில் என்ன கேட்டிருக்கான்? அதன் குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்கான். குறித்த விலைன்னா நான் என்ன நினைச்சுக்கேன்? எப்பயுமே 100 தானே எடுத்திருப்பேன். அப்போ அந்த 100 எவ்வளவு? 100% எவ்வளவு? ஓகே தானே? இப்போ கவனிங்க, ஓரஞ்சு 5, திருப்பி இதை ஈரஞ்சா 10. ஓகே தானே? திருப்பி இதை 11னா 11, 3 33, ஒரு 0 கூட சேர்த்து விட்டுக்கலாம். இதை அப்படியே கிராஸாக மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா 3 × 20 ரூபாய் 600. அதோட விலை என்னவா இருந்திருக்கும்? 600 ரூபாயா இருந்திருக்கும். ஓகேவா? எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இதுவரை பார்த்த கணக்கோட தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், கவனிச்சுக்கோங்க. முதல் கணக்கு பார்ப்போமா? ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 2165, அதனை 1710.35க்கு விற்பனை செய்வதால் ஏற்படும் தள்ளுபடி சதவீதம் என்ன? நான் இப்பதான் முதல் கணக்கை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இதே மாதிரி தான் கணக்கு செஞ்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? 10%, 20, 25, 21 இதுல என்ன இருக்குன்னு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை 17% தள்ளுபடிக்கு பிறகு ஒருவர் அதனை ரூபாய் 1240க்கு விலை கொடுத்து வாங்கினால் அந்த பொருளுக்கு குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்கான். நான் டிஸ்கவுண்ட் பண்ண ரேட்டை கொடுத்துருக்கான். இதுவும் இந்த சம் இப்பதான் நம்ம நடத்துறோம். அதுக்கும் ஆன்சர் 1500, 1600, 1800, 1650. சரிங்களா? இந்த 4 ஆன்சர்ல ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கணக்கு எழுதிக்கோங்க. இப்போ தொடர்ச்சியா அடுத்த கணக்கு பார்ப்போம். கவனிங்க, இது 3ஆவது கணக்கு. மீனா 24 வளையல்களை வாங்க அவருக்கு 12 வளையல்கள் இலவசமாக கிடைக்கிறது எனில் அவருக்கு அளிக்கப்பட்ட தள்ளுபடி சதவிகிதம் என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? இது வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்கான். நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். சரிங்களா? நம்ம இப்பதான் நடத்தணும். இத்தனை பொருள் வாங்கினா இவ்வளவு பொருள் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் சொல்லி ஒரு சம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த சம ஒரு திருப்பி பாருங்க. இந்த சம செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் சம்முக்கு முதல் ஆன்சர் 15 1/4, 33 1/3, 20 1/3, 10%. இதுல எதுங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 4ஆவது சம்மு. தொடர் தள்ளுபடிகள் முறையே 60, 70 மற்றும் 80% அளிக்கப்பட்டால் அதற்கான ஒற்றை தள்ளுபடி எவ்வளவா இருந்திருக்கும்? சரிங்களா? அதுக்கு 95.5, 35.7, 97.6, 60.3. சரிங்களா? இப்போ இந்த 4 சம்முமே நம்ம நடத்துன சம்ல இருந்து தான் கேட்டிருக்கேன். அந்த கணக்கு எல்லாமே நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஹோம்ஒர்க் சம்ம, இந்த ப்ராக்டிஸ் சம்ம கண்டிப்பா செய்யுங்க. செஞ்சுட்டு எங்களுக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்றோம். சரிங்களா? கணக்கு எழுதிக்கோங்க. கணக்கு எழுதிருப்பீங்க நம்புறேன். சரிங்களா? இப்போ நம்ம இதுவரை பார்த்த இன்னைக்கு டிஸ்கவுண்ட் சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எஸ்எஸ்சியா இருக்கட்டும், என்டிபிசியா இருக்கட்டும், நிறைய கணக்குல கேட்கறாங்க. டிஎன்பிசில இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. தொடர் தள்ளுபடி வச்சு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அதையும் கண்டிப்பா திருப்பி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கணக்கு எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கணக்குகள் நிறைய செய்யுங்க. கண்டிப்பா நீங்க தேர்வில் வெற்றி அடைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கொடுக்குறேன். சரியா? மிக்க நன்றி. ஓகே.